நம்ம இந்தியா இப்ப ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சிட்னி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 185 ரன்களுக்கு எல்லா விக்கெட்டையும் இழந்திருக்காங்க. ஆனா இதுல மோசமான பதைபதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே உயிர் பயத்தை காட்டி தான் தற்போது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் நம்ம இந்திய அணியை ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னைக்கு காலையில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கினதை தொடர்ந்து பும்ரா அவர் தான் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டார். ஸோ இதில் டாஸ் ஜெயிச்ச பும்ரா ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணியை பேட்டிங் பண்ண வச்சாரு. ஓப்பனராக KL ராகுல், SSV ஜெய்ஸ்வால் 2 பேருமே வந்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே இன்னைக்கு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க வீசின எல்லா பாலுமே உடம்புல பந்து பட்டு அடிபடுற மாதிரியான மோசமான பால் தான் தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி அவங்க வீசினாங்க. முக்கியமாக நேராக உடம்பு நெஞ்சு பகுதிக்கே பந்தை போடுறது, பவுன்சர் போட்டு தலையில் வந்து பந்து அடிக்கிற மாதிரி போடுறது, இப்படி தாக்கும் விதமான மோசமான பாலை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி அவங்க வீசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதில் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதே நம்ம ரிஷப் பண்ட் தான். அவர் உடம்பு முழுக்க காயம் காயம், எல்லா இடத்துலையுமே காயம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேட் கமின்சன் அதுக்கப்புறமா மிச்சல் ஸ்டார்க் இவங்க 2 பேருடைய போலிங்கில் பயங்கரமாக அடி வாங்கின ரிஷப் பண்ட் உச்சக்கட்டமாக ஹெல்மெட்டு சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவுன்சர் பால் முகத்தில் ஹெல்மெட் இருந்ததால் ரிஷப் பண்ட் தப்பிச்சாரு, இல்லைனா அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பாலை மிச்சல் ஸ்டார்க் ரிஷப் பண்ட்டுக்கு வீசினார். அதில் இருந்தும் தப்பிச்ச ரிஷப் பண்ட் கடைசியாக ஒரு 40 ரன் எடுத்து அவுட் ஆனார். ஆனால் அதுக்கு முன்னாடியே விராட் கோலி வழக்கம் போல் வெளியே போகிற பாலை தட்டிவிட்டு 17 ரன், கில் ஒரு 20, KL ராகுல் 4, SSV ஜெய்ஸ்வால் 10, ரொம்ப மோசமாக நிதிஷ் ரெட்டி முதலாவது பந்துக்கே அவுட் ஆயிட்டாரு. ஜடேஜா ஒரு 26, வாஷிங்டன் சுந்தர் அவருக்கும் உடம்புல நிறைய காயங்கள் பட்டு பந்து படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டு கடைசியாக அவரும் துரதிருஷ்டவசமாக மீண்டும் அம்பையர் தவறான முடிவால் அவரும் அவுட் ஆக கடைசியாக பும்ரா, பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே கடைசியாக கொஞ்சம் ரன் சேர்த்தாங்க. ஆனாலுமே 185 ரன்னுக்கு நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. டே 1லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனாலுமே நம்ம இந்திய பிளேயர்கள் இன்னைக்கு விளையாண்ட விதம் பார்த்தா பந்தை பார்த்து பந்து எங்கே மேலே பட்டுடுமோ அடிபட்டுடுமோ அப்படின்னு பயந்து விளையாடுற மாதிரி தான், ஒரு அரக்கன் மாதிரி தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமாக அவங்க பந்து வீசியிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2015 ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் தலையில் பந்து பட்டு அவர் நிரந்தரமாக உலகை விட்டு போகிற சம்பவம் கண்டிப்பாக நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். அந்த சம்பவம் நடந்தது இதே சிட்னி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். ஸோ அன்னைக்கு அவர் எப்படி மைதானத்தில் அடிபட்டாரோ அதே மாதிரி ஏறக்குறைய பல இடத்துல இன்னைக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயர்கள் நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட மோசமான போலிங்கை ஆஸ்திரேலியா இன்னைக்கு அவங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக வீசி பயத்தை காட்டியே நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. குறிப்பா ரிஷப் பண்ட் அவர் கை சிவந்து போகக்கூடிய அளவுக்கு கொடூரமா அடி வாங்கியிருக்காரு. இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.